ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போக்குவரத்து துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இப்போ தான் பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. போக்குவரத்து துறையில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஒரு பொருளை கிளப்பிட்டே இருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா, போக்குவரத்து துறை போக்குவரத்து துறை வந்து பார்த்திங்கன்னா, தனியார் மயம் ஆகப்படுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அமைச்சர் சிவசங்கர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, போக்குவரத்து துறையில் வந்து பார்த்திங்கன்னா தனியார் மயம்ன்றதே கிடையாது. அரசின் வழித்தடத்தில் மட்டும்தான் தனியார் பேருந்து வந்து இயக்கப்படுமே தவிர, வழித்தடம் தனியாருக்கு கொடுக்கப்படவில்லை. அதில் வந்து கவர்மெண்ட் பஸ் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லலை. அதாவது அந்த பேருந்துலேயும் நீங்கள் ஏறி போகலாம். அந்த பேருந்தும் ப்ரைவேட் பஸ்ஸுங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. கட்டணத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாறுபாடும் இருக்காது அப்படின்ற மாதிரி அமைச்சர் திரு சிவசங்கர் சொல்லியிருக்காரு. இது எப்படின்னா பார்த்திங்கன்னா, நீங்கள் கவர்மெண்ட் பஸ்லேயும் ஒரே கட்டணம் தான், ப்ளஸ் ப்ரைவேட்டில் போனாலும் அதே கட்டணம் தான். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு ரிஸ்க் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி நமக்கு இன்னொரு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது ஏன் இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2022, 23 வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 4978 கோடி இழப்பு வந்திருக்கு. அதனால தான் மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 452 கோடி இழப்பு வந்திருக்கு. 2022, 23 நிதியாண்டில் ரூபாய் 4978 கோடி நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக போக்குவரத்து துறையின் கொள்கை விளக்க குறிப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. 2022, 23 நிதியாண்டில் பிப்ரவரி மாதம் வரை அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12,007 கோடி வருவாய் கிடைத்துள்ளது. இதில் இயக்கம் மூலம் 6,705.69 கோடியும், இயக்கம் அல்லாதவையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,256.89 கோடி வருவாயும் கிடைத்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 16,985 கோடி செலவு ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன்படி தற்போது அரசு இந்த நிதியாண்டில் மட்டும் ரூபாய் 4,978.38 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது. ஒரு மாதத்துக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 452.58 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது. கொரோனாவுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2019-20 நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா 5,230 கோடியும், ஒரு மாதத்திற்கு 435.88 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொரோனா காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 694.58 கோடியும், 2021-22 நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 6,622.21 கோடியும், ஒரு மாதத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா 551.85 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொரோனாவுக்கு வந்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா நஷ்டம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு கழக பணிபுரிஞ்சு வருகிறவங்க கண்டக்டர் டிரைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 2022 முதல் நவம்பர் 2021 வரை ஓய்வு பெற்ற, விருப்பு ஓய்வு பெற்ற மற்றும் உயிரிழந்த பணியாளர்களுக்கு என 3,414 நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருங்கால வைப்பு நிதி, பணிக்கொடை விடுப்பு, ஒப்படைப்பு தொகை மற்றும் ஓய்வூதிய ஒப்படைப்பு தொகையாக பார்த்திங்கன்னா 1,031.32 கோடி வழங்கிட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிரிச்சிருக்காரு அப்படின்ட்டு சிவசங்கர் சட்டசபையில் சொல்லியிருக்காரு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக வரும்.